இன்றைக்கி என்னோட ஒன் ஆஃப் த ஈவினிங் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. வேர்க்கடலை வீட்டில் சுத்தமாக தீந்துருச்சு. அதனால் லூலுலேருந்து வாங்கிட்டு வந்தேன். முதல் வேலையாக அதை வறுத்து எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா சட்னி, அதுக்கப்புறம் இந்த சிமிலி உருண்டை இதெல்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அதை தான் பண்ணியிருந்தேன். எப்போவுமே ஏர் ஃப்ரையரில் தான் செய்வேன். இன்றைக்கி இட்லி பொடி, பெருங்காயம் இதெல்லாம் வறுக்க வேண்டிய வேலை இருந்தது. அதனால் கடாய் வைக்க போகிறோம், எப்படியும் இதிலேயே வறுத்து எடுத்துப்போம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு பெருங்காயம். ஒவ்வொரு முறையும் சமையலில் அதை கட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆகுது. அதனால் இன்ஸ்டாகிராமில் தான் வீடியோ பார்த்தா இந்த மாதிரி நல்லா சுட்டு எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இன்றைக்கி அதை தான் ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. அதுக்கப்புறம் இட்லி பொடி. என் பையனும் பார்த்தீங்கன்னா கேமரா ஆன் பண்ணதுலேருந்து ஒரே ஆட்டம் தான், என்னை ஒரு வேல்யூ செய்யவே விடலை. கொஞ்சம் கிட்ட வந்துட்டு இருந்தான், பயமாக தான் இருந்தது எங்கே கடாய் பட்டுடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ஒரு வழியாக அவனை சமாளிச்சுட்டு அதுக்கப்புறம் இட்லி பொடி எல்லாத்தையுமே தனித்தனியாக ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு பெருங்காயத்தை அரைச்சிக்கிட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் அதுலேயே இட்லி பொடி அரைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெருங்காயம் கொஞ்சம் குறைன்னு வந்தது. இருந்தாலும் பரவாயில்லன்னு எல்லாத்தையும் அரைச்சி ஸ்டோர் பண்ணியாச்சு.